இந்த மாதம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னங்க சொல்லுங்க? நான் கிறிஸ்துவுக்குள் வேறுண்டவனாய் இருக்க வேண்டும். யூ ஹேவ் டு பி ரூட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்துவுக்குள் நம் வேறுண்டவர்களாய் இருக்கும்போது நம்ம எப்பேற்பட்ட மரங்களாய் இருப்போம் சொல்லுங்க? பனை மரத்தை போல இருப்போம், கேதுரு மரத்தை போல இருப்போம், ஒலிவ மரத்தை போல நம்ம வாழ்வோம். ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது, ஒரு நீதிமானுக்கு, ஒரு தாழ்மை உள்ளவனுக்கு, கர்த்தரே நம்பி வாழ்கிறவனுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்காது என்பது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், வறட்சி இருக்கும், ஆமென். பிரச்சனைகள் இருக்கும், சோதனைகள் வரும், வியாதிகள் சூழ்ந்திருக்கும், இன்பம் வரும், துன்பமும் வரும். ஆனால் இவைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம செழித்தோங்க அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுங்க? நம்மை அர்ப்பணிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்யணுங்க? நம்ம கிறிஸ்துவுக்குள் வேறொன்று நம்ம ஆழமான ஒரு உறவில் இருக்க வேண்டும். யாரோட ஒரு உறவில் இருக்கணும் சொல்லுங்க? கிறிஸ்துவோட ஒரு ஆழமான உறவில் இருக்க வேண்டும். You have to be in a deeper relationship with Christ. அநேக முறை என்ன செய்யறோங்க? நீங்க ஏதோ பிரச்சனைகள், ஏதோ சோதனைகள் நிமித்தம் என்ன செய்யறோம்? நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் கலச்சு போயிடுறோம், ஆமென். ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. நம்ம என்ன செய்யணுமா? செழித்தோங்கணும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சையா இருக்கு, ஆசையா இருக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாருமே, நானும் எல்லாருமே நம்ம என்ன செய்யணுங்க? செழிப்படைய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதற்காக இன்றைக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பனைமரத்தை போல, கேதுரு மரத்தை போல, ஒலிவ மரத்தை போல இந்த மாதம் நீங்க செழித்திருப்பீங்க. அல்லேலூயா.